guys, எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களோட சேனல் எம்மி தமிழ். இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் தான் வாம்சோன். நான் ஏற்கனவே வந்து என்னோட கசினை பற்றி சொல்லியிருப்பேன். அவன் இன்றைக்கி வந்து திரும்ப வந்துருக்கா. அவன் சொன்ன கேமில் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் சொன்னீங்க, நான் ஏற்கனவே சொன்னேன். அவளோட பேசுகிறவங்க இன்றைக்கி நான் காமிக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு. ஸோ அதனால் வந்துங்கன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே அடுத்துதான் நம்ம வந்து எப்படி வந்து பெரிய வாமா மாறுதுன்னு गाइस நான் வந்து ஒரு மியூசிக் போட்டா நல்லா இருந்ததா சரி அந்த மியூசிக் வந்து என்னமோ ஆயிடுச்சு ஆனா போடல நான் விளையாடுறேன் நீ மட்டும் ரெண்டு விட்டியா தெரியல गाइस அப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அது மறந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல ஃபேஸ் ரிவ்யூவில் இந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன் ஃபேஸ் ரிவ்யூவில் காமிக்கணும்னா அது ரொம்ப நாள் ஆகும் அதாவது ஒரு லைக் டார்கெட் வைக்கிறேன் அதை முடிச்சா தான் என்னோடய ஃபேஸ் ரிவ்யூவில் நான் காமிப்பேன் அது என்னென்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோவுக்கு 1,00,000 லைக்ஸ் வந்தால் தான் என்னோடய ஃபேஸ் ரிவ்யூவில் நான் காமிப்பேன் அந்த டார்கெட் தான் உங்களுக்கு அதை நீங்கள் காமிச்சிங்கன்னா என்னோடய ஃபேஸ் ரிவ்யூ உங்களுக்கு நான் காமிச்சிடுவேன் ஓகே गाइस நிறைய பேர் பண்ணிட்டே இருக்கோம் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் என்னோட ஃபேஸ்டிவல் காமிச்சோம்னா அந்த டார்கெட் பிடிக்கணும் இந்த வீடியோ கடைசியில் அவளை 1,00,000 அவளோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்குறீங்களா ஒரே லைக் போட்டுருங்க 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுங்க 5000 லைக்ஸ் கொடுங்க எங்கள் அண்ணன் செலியனோட கசின் நான் வந்துட்டு செலியனோட கசின் எங்கள் அண்ணன் அவங்க என்னோடய ஃபேஸ் ரிவியல் தான் இப்போ அவன் காமிக்க போகிறான் அதாவது அவனோட ஃபேஸ் ரிவியல் வேணும்னா நீங்கள் வந்துட்டு நம்ம இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்கள் நாங்கள் காமிக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் போடுறதுனால இன்னும் லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இருக்கும் இன்னும் சேனலில் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரும்போது நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க நீங்கள் சாகும் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அது ஒன்றும் நடக்காது நான் சும்மா தான் சொல்லுவேன் இப்படி தான் வீட்டிலின்னு ஒரு சொல்லுவார் அவரோட சப்ஸ்கிரைப் பண்ணாரு நீங்களும் அவரோட இது பார்த்துருக்கீங்களா எனக்கு லைக் பண்ணிடுங்க ஏன்னா நான் கமெண்ட் பண்ணேன் அதே மாதிரி ஈஸியாக எல்லாரும் எப்படி தோக்கடிக்கணும்னு இப்போ கற்றுத்தர போகிறேன் நானே தோத்துட்டேன் நீயே தோத்துட்டு நான் எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக தோக்கடிக்கணும்னு சொல்லித்தரேன் வாங்க இப்போ நம்ம ஈஸியாக தோக்கடிக்கிறது எப்படி தோக்கடிக்க நீயே தோத்துட்டேன் வாங்க முதல்ல ஒருத்தவங்களோட தலைக்கு நேராக போகணும் ஒருத்தரோட தலைக்கு நேராக நம்ம தலையை எட்டு போகணும் பாருங்க அதே மாதிரி நம்மளும் தலையை எடுத்துட்டு நம்ம போவோம் ஆமாம் தலையை எடுத்துட்டு நேராக போங்க உங்கள் தலையை எடுத்து அவன் தலைக்கு பக்கத்தில் வரைக்கும் வர எவனோட வால்லையும் இதுலையும் நீங்கள் தலையை வைக்கவே கூடாது புரியுதா அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா பாருங்க இந்த மாதிரி தான் ஆகும் எல்லாம் அருமை அதான் எல்லாருமே கிடையாது எல்லாருமே எல்லாத்துல அவுட் ஆகுங்க இருக்கிறதுல ஈஸியாக தோக்கடி போகிறது யார் தெரியுமா ராஜா மட்டும் தான் ஈஸியாக நம்மளால தோக்கடிக்க முடியும் அவங்களால வேகமாக போக முடியாது வேகமாக போனாலும் இந்த நான் யாராச்சும் நான் இதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி தோக்கடிச்சு ராஜா பார்த்துருக்கீங்கல்ல ராஜாவாக இருக்கும் இப்போ நான் வந்து என்னோட கசின் கிட்டே என்னோட இந்த கேம் கொடுக்க போகிறேன் அவன் எப்படி விளாட்றான்னு பாருங்க இப்போ வந்துட்டு நான் தான் விளாட்றேன் என் பேர் அஸ்மிதா இளமதி இப்போ விளாட்றது வந்துட்டு நான் தான் நல்லா சத்தமாக பேசணும் ஓகே இவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானா அது என்னோட தம்பி
அவன் எப்போவுமே இப்படி தான். நான் ஏதாச்சும் யூடியூப் சேனலில் ஏதாச்சும் வீடியோ நாங்களே சும்மா வீடியோ மாதிரி எடுப்போம். அதையும் இப்படி தான் கத்தி. இவளோட ஃபேஸ் ரிவீலில் நான் வீடியோ கடைசியில் சொல்ல போகிறேன். அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ். நான் அவ்வளோ பெரிய பொண்ணெல்லாம் இல்லை, 6th தான் போக போகிறேன். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறேன். நான் 6th போயிட்டேன். இவன் வாய்ஸை வச்சா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. செலியனோட தம்பி வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போகிறான். செலியனும் என்னோட செட் தான். பட் அவன் எனக்கு 2 months முன்னாடி பிறந்ததுனால அவன் எனக்கு அண்ணன் ஆகிட்டான், கசின் ஆகிட்டான். ஆனாலும் அண்ணன் தானே. ஏன்டா இப்படி குழப்பம் வந்து பாருங்க. இவனுக்கு வந்து இந்த கேமே விளையாட தெரியாது. நீ கவனம் மட்டும் போடு. கம்மியாக அடிக்கிற. ஆனால் ஒரு வாட்டி தான் அடிக்கிறேன். நியூ ஷடப். Oh my god. அஸ்மி தோத்துட்டா. இவன் நான் இவன். ஓகே, நம்ம பண்ணிட்டாங்க. சாரி ஃபார் தி கன்ஃபியூஷன். ஓகே, நம்ம வந்து என் தம்பி வந்து விளாட்றான்னு கேட்குறான். அவனோட கேம் பிளே வேணும்னா நீங்கள் அடுத்த வாட்டி சொல்லுங்க. நான் சப்வே சர்ஃபேஸ் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். சப்வே சர்ஃபேஸில் வந்துட்டு நிறைய பாயிண்ட் எடுக்கணும். அந்த பாயிண்ட்டு நீங்கள் எடுத்துருக்கீங்களா? 9999 அந்த இது நீங்கள் எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எடுத்துருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். ராஜா எங்கே இருக்காரு? ராஜா இப்போ முன்னாடி இருக்காரு. நம்ம ராஜாவை ஈஸியாக தோற்று பிடிச்சிடலாம். ஏன்னா அவர் ஸ்பீடாக போனோம்னா அங்கே இருக்கிற ராஜா இல்லை ராணி. ராஜாவா ராணியா ரெண்டுமே ஒன்று தானே. பார்பிடாலாம் இருந்தால் அது சோப்புடோ. பார்த்தீங்களா என்னோட இதை? இப்படிதான் எல்லாரும் அதான் அழுகி போயிட்டான்ல. வீடியோ வேறு எடுத்துருக்கேன். நம்ம வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேச வேணாம். அவுட் ஆகான்னு எனக்கு தெரியும். எப்பட்ற அப்படியே முன்னாடியே போயிட்டு இருந்தானா எனக்கு அவுட் ஆகான்னு எப்படியே தெரியும். ஓகே, நம்ம முன்னாடி போகணும். இவன் இப்போ ஓகே நம்ம எப்படி அங்கே போனால் அவன் ரொம்ப பெருசாக இருப்பாங்க. நான் அதுக்கு முன்னாடி இந்த மேப்போட பெரிய ராஜாவாக இருக்கேன். எல்லாருமே அப்படி சறுக்குன்னு போட்டுட்டேன். ஆனால் என்ன அப்புறம் வந்து எங்கள் அம்மா கேமை டெலிட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணுறீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, அதாவது இப்போ பார்க்குறவங்க, நான் அப்போ சொல்லலை, இப்போ பார்க்குறவங்க பாருங்க. இவன் தான் ராஜா. இவர் தான் ராஜா. ஆனால் இவர் வந்துட்டு ஒரு பெரிய மனுஷனாக கூட இருக்கலாம். இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சாலும் வைக்கலாம்ல. காய்ஸ், நான் ராஜாவை இப்போ கொள்ளணும்னு நினைக்கிறேன். நான் ராஜாவை கொண்டு ரொம்ப கஷ்டம். பாருங்கள், ராஜாவோட டிக்கியில் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஏனென்றால் ஐயோ சஷ்டிகாலே அது யாரும் இல்லை. இவன் தான் சஷ்டிகா. அதாவது இவன் பேர் வந்து சஷ்டிகா. இந்த காய்ஸ், நான் ரொம்ப நேரம் கழிச்சு போனேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதாவது 2 மணி நேரம் ஆகும் இவரை கண்டுபிடிக்க. அவர் மேலே தான் இருக்காரு. சுற்றுவோம். இன்னும் சாகலையே. செத்துட்டானா? எனக்கு தெரியுங்க. கேம் பற்றி செத்துட்டானா? பார்த்தீங்களா? செத்துட்டான். எனக்கு கேம் பற்றி தெரியுன்றதுன்னா அதே மாதிரி நம்ம என்னவா இருந்தாலும் இந்த ஜோன் மட்டும் போயிடாது. நான் இருக்கிற இடம் தான் அது. நிறுத்தி வச்சிருந்தேன். 4 மணி நேரம் கஷ்டப்பட்டேன். அப்புறம் தான் எனக்கு இன்னொரு தெரிஞ்சது. எனக்கு இந்த விஷயம் முன்னாடி தெரியவே தெரியாதுங்க. அந்த டேஞ்சர் ஜோனை தாண்டி போயிட்டே இருந்தேன். நிறைய வாட்டி போயிட்டேன்.
11 ஆகுது அதுக்குள்ளேயே 15 வருஷம் விளாட்றாங்க. ஆமாம், முன்னெல்லாம் 11 ஆகுது, வயசே 11டா. ஆமாம், 15 வருஷமா விளாண்டுருக்கு. அதாவது கேமில் வந்து 15 நாள், நான் 15 வருஷம். ஏன்னா புள்ளைகளுக்கு வந்து ஒரு நாள் வந்து 1 வருஷமாவது இருக்கும். ஓ அப்படி. அதுலேயே உனையவே கொள்ள செத்துட்டானா? செத்துட்டா? When life gives you chances படம் பார்க்க போகிறேன். நீங்களும் வேணா பாருங்க, நல்லா இருக்கும். ஆமாம், நாங்கள் டிவியில் பார்ப்போம், நீங்களும் முடிஞ்சா பாருங்க. ஃபோனை மட்டுச்சுன்னா கேம் விளாடுங்க, சாப்பிடுங்க. இவன் எப்படி தான் சொல்லுவான், அவன் சொல்றதெல்லாம் கற்றுக்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, அதாவது ஒரு 15 நிமிஷமா விளாண்டுருந்தேன், நான் முடியவே இல்லை. நான் எப்படி விளாண்டுருப்பேன்னு நீங்களே பார்த்துருக்கீங்க. நான் எப்படி எல்லாரும் ஓகே காய்ஸ், நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். இருங்க, கேம் பிளே போகிறேன். அவனோட ஃபேஸ் ரிவியூவில் முடிக்க போகிறதில்ல. அவனோட ஃபேஸ் ரிவியூவில் நீங்கள் அவனோட ஃபேஸ் ரிவியூவில் மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன். அதுவும் இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ தான், அது மட்டும் நீங்கள் பாருங்கள்.